நீங்கள் மாற வேண்டுமா? நான் கற்றுக்கொண்ட கடினமான பாடங்களுள் ஒன்று, மக்கள் அரிதாகவே மாறுகின்றனர், நிறுவனங்களும் அரிதாகவே மாறுகின்றன. அவர்கள் நம்மை எப்படி பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்ட இடத்தில் நம் பெருமதியை நிரூபிக்க நேரத்தை செலவிட்டு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள், எப்பொழுதும் வேலை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீர்கள், தேவையை காட்டிலும் அதிக வேலையை முடிக்கிறீர்கள், பெருமையாக இருக்கிறீர்கள், எல்லாம் மாறலாம் என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொள்கிறீர்கள். சில வேளைகளில் பிரச்சனை உங்கள் முயற்சியில் இருப்பதில்லை, அது சூழ்நிலையில் இருக்கும். தவறான அலுவலகத்தில் இருந்தீர்களானால் உங்கள் பெருமதி கேள்விக்குள்ளாகும். தவறான உறவு அன்பு கூர்வதை கடினமாக்கிவிடும். தவறான சூழல் உங்கள் பலன்களையே குறைகளாக நினைக்க வைக்கும். ஆபத்தான பகுதி எது தெரியுமா? அங்கு இருப்பதற்கு தகுதியானவராக நீங்கள் மாறியே ஆக வேண்டும் என்று நம்ப தொடங்குவதுதான். ஆனால் ஒத்து வராது என்று உள்ளுக்குள் கேட்கும் குரலை கேட்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன். எல்லா சண்டைகளையும் செய்தே ஆக வேண்டும் என்பது கண்டிப்பல்ல. எல்லா இடங்களும் உங்கள் விசுவாசத்திற்கு தகுதியானவையும் அல்ல. சரியான இடத்தில், அது வேலையாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும், நீங்கள் பெருமதியை நிரூபிக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டியதில்லை. உங்கள் செயல்பாடு பேசுவதற்கு முன்னால் உங்கள் இருப்பே பேசும். அதாவது your performance will speak before your performance does. நீங்கள் சகிக்கப்படும் இடங்களை அல்ல, மதிக்கப்படும் இடங்களை கண்டுபிடியுங்கள். வளர்ச்சி வலுக்கட்டாயமாக அல்ல, இயல்பாக இருக்க வேண்டும் இடத்தில் இருங்கள். பாசாங்கை காட்டிலும் சமாதானம் நிலவும் இடத்தை கண்டுபிடித்திடுங்கள். அது இப்பொழுது நீங்கள் இருக்கும் இடமாக இல்லாமலும் இருக்கக்கூடும். எல்லா சண்டைகளையும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது குறித்து குமுது தீபாலி ருத்ராஜு இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.